கோலிவுட்டோட ஃபர்ஸ்ட் 1000 crore மூவின்ற பெருமையை மகாராஜா திரைப்படம் பெற இருக்கு. விஜய் சேதுபதியோட டாப் 10 மூவிஸ்னு ஒரு லிஸ்ட் எடுத்தா கண்டிப்பா மகாராஜா திரைப்படத்துக்கு ஒரு முக்கியமான இடம் இருக்கும். குரங்கு பொம்மை படத்தோட இயக்குனர் நித்திலன் சாமிநாதன் இயக்கத்துல வெளியான விஜய் சேதுபதியோட 50வது படம் தான் மகாராஜா. இந்த படத்துல விஜய் சேதுபதி அவருடைய மகளா பிக் பாஸ் சாச்சனா, பாலிவுட் இயக்குனர் மற்றும் நடிகர் அனுராக், பாரதி ராஜா, மம்தா மோகன்தாஸ், அபிராமி, நட்டி, சிங்கம் புலி, முனிஷ்காந்த்னு ஒரு பெரிய நட்சத்திர பட்டாளமே இந்த படத்துல நடிச்சிருந்தாங்க. பெண் குழந்தைகளுக்கு எதிராக நடக்கிற பாலியல் வன்கொடுமையை மையமா வச்சு உருவான இந்த படத்தோட திரைக்கதை பார்வையாளர்கள் மத்தியில ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. தியேட்டர் ரிலீஸ்ல மட்டும் இல்லாம OTTல ரிலீஸ் ஆகி இந்த படம் பொதுமக்களால கொண்டாடப்பட்டது. ரசிகர்களோட மனதை கவர்ந்த மகாராஜா திரைப்படம் 118 கோடின்ற வசூல் சாதனையை படைச்சது. இதற்கு நடுவுல மகாராஜா திரைப்படத்தை சைனாவில் 40,000 திரையரங்குகள்ல வெளியிடப்பட இருக்கிறதா இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்திருந்தாங்க. கடந்த சனிக்கிழமை அன்னைக்கு மகாராஜா படத்தோட பிரீமியர் காட்சிகள் திரையிடப்பட்டது. அதுல 1.9 கோடியை மகாராஜா படம் ஈட்டுச்சு. இந்த நிலையில மகாராஜா திரைப்படத்திற்கு சீனாவில் போதிய வரவேற்பு இல்லைன்ற விமர்சனமும் ஒரு பக்கம் இருந்து வருது. ஆனா இந்த எல்லா விஷயத்தையும் முறியடிக்கிற விதமா சைனாவில் படத்தை தியேட்டர்ல பார்த்த மக்கள் நிறைய பேர் எமோஷனல் ஆகி கண் கலங்கி அழுற வீடியோஸ் ட்விட்டர் போன்ற சோஷியல் மீடியாக்களை அதிகம் பகிரப்பட்டு வருது. மகாராஜா படத்துல பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல லக்ஷ்மின்னு விஜய் சேதுபதி சொல்லும் போதெல்லாம் குப்பை தொட்டிக்கே இவர் இவ்வளோ சீன் போடுறாரு அப்படின்ற மாதிரி இந்த படம் ஒரு 30 மினிட்ஸ்க்கு மூவ் ஆயிட்டு இருக்கும். ஆனா படம் போக போக அதுவும் கிளைமேக்ஸ் காட்சிகள் நெருங்கும் போது விஜய் சேதுபதியோட கெரியர் பெஸ்ட் மூவி இதுன்னு நம்ம ஆடியன்ஸ் சொல்ற அளவுக்கு இந்த படம் அப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாம இப்ப சைனாவிலையும் இந்த மகாராஜா திரைப்படம் பொதுமக்கள் மத்தியில ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி அந்த இடத்துலயும் வசூல் சாதனையை படைச்சுக்கிட்டு இருக்கு. சுமார் 40,000 திரையரங்குகள்ல சைனால வெளிவந்த மகாராஜா திரைப்படம் 5 நாட்கள்ல செஞ்சிருக்க வசூல் குறித்த தகவல் வெளியாகி இருக்கு. அதன்படி மகாராஜா திரைப்படம் சீனாவில் 5 நாட்கள்ல 4.15 கோடி ரூபாய் வசூல் செஞ்சிருக்கிறதா இன்ஃபர்மேஷன்ஸ் வந்திருக்கு. இதுவரைக்கும் 800 கோடிக்கும் மேல வசூல் சாதனையை உலகளவில் படைச்சிருக்க மகாராஜா திரைப்படம் கூடிய சீக்கிரம் கோலிவுட்டோட ஃபர்ஸ்ட் 1000 crore மூவி அப்படின்ற பெருமையை ஏற்கும்னு நம்பப்படுது.